நாளில் வருவது மிக மிக சிறப்பு. நாளை சங்காபிஷேகம் பார்த்துவிட்டு மாலை 3ஆம் பிறை தரிசனத்தை செய்து ஈசனை மனதார நினைத்து எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். 3ஆம் பிறை தரிசனம் செய்தால் அந்த ஈசனை தரிசனம் செய்ததற்கு சமம். அது மட்டுமல்லாமல் வேலையில் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் மேலும் மேலும் பதவி உயர்வு கிடைத்து வாங்கும் சம்பளம் மேலும் உயர வேண்டும் என்றால் நாளைய தினம் சிவனுக்கு நடக்கும் சங்காபிஷேகத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சங்காபிஷேகத்தை கண்குளிர பாருங்கள். உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை ஈசனுக்கு வாங்கிக் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையும் வளர்பிறை நிலவு போல முன்னேற்றத்தை பெறும். உங்கள் வீட்டு அருகில் ஒரு சிவன் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் சங்காபிஷேகம் செய்யவில்லை. பொருளாதார சூழ்நிலை காரணமாக சங்காபிஷேகத்திற்கு எந்த ஏற்பாடுகளும் இல்லை என்றால்